வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிரிவினைவாதிகளுடன் பேச்சு நடத்தியதன் மூலம் இருநாட்டு பேச்சுவார்த்தையை பாகிஸ்தானே பாழடித்து விட்டதாக சுஷ்மா சுவராஜ் குற்றச்சாட்டு. சீன வெளியுறவு அமைச்சருடன் திருப்திகரமான பேச்சு. தமிழக அரசின் அடுத்த அம்மா திட்டம் 190 ரூபாய் மானிய விலையில் 750 மூட்டைகள் வரை சிமெண்ட் பெற அம்மா சிமெண்ட் அறிமுகம். கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை மண்டல வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் சமரச பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் பாழடித்து விட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அங்கு நிருபர்களிடம் பேசுகையில், பாகிஸ்தான் இந்தியா இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்த மோடி தலைமையிலான அரசு முன்வந்ததாக தெரிவித்தார். ஆனால் காஷ்மீர பிரிவினைவாதிகளுடன் டெல்லியில் பாகிஸ்தானிய தூதர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் இருநாட்டு பேச்சுவார்த்தையை பாகிஸ்தானே பாழடித்து விட்டதாகவும் சுஷ்மா சுவராஜ் குற்றம் சுமத்தினார். முன்னதாக பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு ஆலோசகர் சர்தஜ் அஜீஸ் நியூயார்க்கில் பேசுகையில், ஆகஸ்ட் இறுதியில் வெளியுறவுத்துறை செயலர் அளவிலான பேச்சுவார்த்தையை இந்தியாதான் ரத்து செய்தது என்றும், எனவே மீண்டும் பேச்சுவார்த்தையை துவக்க இந்தியாதான் முயற்சிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். ஐநா சபை தலைமையகத்தில் சீனா வெளியுறவு அமைச்சர் டேவிட் லின்னை சுஷ்மா சுவராஜ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். லடாக் எல்லையில் சீன ராணுவத்தினர் தொடர்ந்து அத்துமீறி வரும் பிரச்சினைக்கு அச்சந்திப்பின் போது தீர்வு ஏற்பட்டுள்ளதாக சுஷ்மா மகிழ்ச்சி தெரிவித்தார். லடாக்கில் இந்திய எல்லையில் இருக்கும் சீன ராணுவத்தினரை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் திரும்ப பெற்றுக் கொள்வதாக சீன அமைச்சர் டேவிட் லின் உறுதியளித்துள்ளதாகவும் சுஷ்மா தெரிவித்துள்ளார். மூட்டை ஒன்று 190 ரூபாய் விலையில் அம்மா சிமெண்ட் விற்பனை செய்யப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். சிமெண்ட் விலை ஏற்றத்தால் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானமுடையோர் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் சலுகை விலையில் அம்மா சிமெண்ட் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தனியார் சிமெண்ட் உற்பத்தியாளர்களிடம் இருந்து மாதந்தோறும் 2 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படும் என்றும், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, பஞ்சாயத்து யூனியன்களில் உள்ள 470 கிடங்குகளில் இருப்பு வைத்து மூட்டை ஒன்று 190 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். வீடு கட்டுவோர் அதிகபட்சம் 750 மூட்டைகள் வரை சலுகையில் பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோர் VAO, வருவாய்த்துறை அலுவலர் உள்ளிட்டோரிடம் சான்றிதழ் பெற வேண்டும். பசுமை வீடுகள் திட்டம், இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் ஆகியவற்றுக்கு இனிமேல் இத்திட்டத்தின் கீழ் சிமெண்ட் வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன், குமரிக்கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதை அடுத்தே இந்த மழை பதிவாகியுள்ளதாக கூறினார். இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் ரமணன் கூறினார். குமரிக்கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 9 சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இலுப்பூரில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை நாம் எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காஷ்மீரில் காரை ஏற்றி முன்னாள் அரசு ஊழியரை கொன்ற போலீஸ் டிஜிபியின் மகளை போலீசார் கைது செய்துள்ளனர். காஷ்மீர் மாநில போலீஸ் டிஜிபியாக இருப்பவர் ராஜேந்திர குமார். இவரது மகள் பூஜா ஜம்மு நகரில் காரில் வேகமாக சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது கார் சாலையில் நடந்து சென்ற முன்னாள் அரசு ஊழியர் இந்தர்ஜித் மீது மோதியது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்தர்ஜித் இறந்ததை தொடர்ந்து மகள் பூஜாவை கைது செய்ய டிஜிபி ராஜேந்திர குமார் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து ஜம்முவில் உள்ள பக்காடங்கா போலீசார் வழக்கு பதிவு செய்து பூஜாவை கைது செய்தனர். சொந்த மகளையே கைது செய்ய உத்தரவு பிறப்பித்ததன் மூலம் மற்ற போலீசாருக்கு முன்மாதிரியாக டிஜிபி ராஜேந்திர குமார் விளங்குவதாக பூஜாவை கைது செய்த பக்காடங்கா போலீசார் பெருமிதத்துடன் தெரிவித்தனர்.
மது போதையிலிருந்து சமுதாயம் விடுபட பூரண மதுவிலக்கை தமிழகம் மற்றும் புதுவை அரசுகள் அமல்படுத்த வலியுறுத்தி 100 நாள் நடைபயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மது போதையால் எண்ணற்ற பிரச்சனைகள் உருவெடுத்து பெருகிக் கொண்டே வருகிறது. இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கத்தோடு சமுதாய நலனுக்காக போராடுகிற அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து மது போதைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை நிறுவியுள்ளனர். மது போதையிலிருந்து சமுதாயம் விடுபட பூரண மதுவிலக்கை தமிழகம் மற்றும் புதுவை அரசுகள் அமல்படுத்த வலியுறுத்தி இந்த இயக்கத்தினர் 100 நாள் நடைபயணத்தை வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் துவக்குகின்றனர். சமுதாயத்தில் இளைய சமுதாயம் அதிகமாகவும் மிக வேகமாகவும் இந்த மது போதைக்கு அடிமையாகி வரும் ஒரு மோசமான நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எத்தனையோ சாலை விபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நாம் தினந்தோறும் நாளிதழ்களிலும் செய்திகளிலும் பார்க்கின்றோம். மதுக்கடைகளை அகற்ற வேண்டும், பூரண மதுவிலக்கை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அமுல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலும் விழிப்புணர்வு வந்தால் ஒழிய இந்த விஷயத்தை, இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண முடியாது என்ற நிலையில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். 100 நாள் நடைபயணம் கன்னியாகுமரியில் துவங்கி 32 மாவட்டங்களுக்கும் சென்று பொதுக்கூட்டம், வீதி நாடகம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த 100 நாள் நடைபயணம் அடுத்த ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி சென்னையில் நிறைவடைகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மனைவி காந்தி மீது நிலமோசடி புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த நடராஜன் மதுரை போலீஸ் கமிஷனர் சஞ்சய் மாத்தூரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். மதுரை பைபாஸ் சாலையில் இயங்கி வந்த விநாயகா பாடி பில்டிங் ஒர்க்ஸ் நிறுவனத்தை தனது அனுமதியின்றி தனது சகோதரர் கணேசன் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மனைவி காந்தியின் நிறுவனமான தயா சைபர் பார்க்கிற்கு குறைந்த விலைக்கு விற்பனை செய்ததாக தெரிவித்துள்ளார். எனது அண்ணனும் தயா சைபர் பார்க் உரிமையாளர்களும் எனக்கு சட்டப்படி சேர வேண்டிய பங்கை ஏமாற்றி அபகரித்து பெரும் இழப்பை ஏற்படுத்தியதோடு அரசுக்கு செலுத்த வேண்டிய முத்திரை கட்டணங்களில் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் கணேசன் மீதும் காந்தி அழகிரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் நடராஜன் கூறியுள்ளார். அண்ணன் தம்பி 2 பேர், அதில் கணேசன் இந்த சொத்தை வித்துட்டாரு, அதை அழகிரி வாங்கிட்டாரு. இந்த சொத்தை விற்றதுக்கப்புறம் கேட்டாக்கி எதுவும் சொல்லலை, அதனால நேராக கம்ப்ளைண்ட் 50 கோடி போகணும், 22 கோடிக்கு வாங்கிட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பிகளை சரியாக வந்துடும்னா அவங்க ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு. விநாயகா பாடி பில்டிங் மதுரை பொன்மேனியில் நடந்துட்டு இருக்கு. அதோட பங்குதாரராக நடராஜன், கணேசன் என்கிற 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமான சொத்து இப்போ கரண்ட் வேல்யூ நியர் அபவுட் 60 crore போகும். அதை 2010ஆம் வருஷத்தில் அழகிரி அவர் மனைவி பேரில் அண்டர் வேல்யூ பண்ணி 22.5 கோடிக்கு வாங்கினதா சொல்றாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்துலையும் 2.5 கோடி தான் மதிப்பு அண்டர் வேல்யூ பண்ணியிருக்காங்க, டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காங்க. அதை கேட்கும்போது தம்பியை மிரட்டியிருக்காங்க. தம்பி இவருக்கோட ஷேர் இருக்கு, அதில் இவரை கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இவரோட ஷேர் எதுவுமே பண்ணாமல் சீட்டிங் பண்ணியிருக்காங்க, டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இவரோட ஷேர் வேணும், இவருக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக கமிஷனர் அவர்கிட்ட மனு கொடுத்திருக்காரு. மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு உறுதி சொல்லியிருக்காங்க கமிஷனர் சார். மனுவை பெற்ற போலீஸ் கமிஷனர் சஞ்சய் மாத்தூர் இது தொடர்பாக விசாரணை நடத்த நிலமோசடி பிரிவு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தேனி போடியில் கள்ளத்துப்பாக்கி வைத்திருந்த வழக்கில் போலீசார் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் போடியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த சரவணன் என்பவர் போலீசாரை பார்த்ததும் தப்பியோட முயன்றார். சரவணனை மடக்கி பிடித்து விசாரணை நடத்திய போது அவரிடம் உரிமம் இல்லாத கைத்துப்பாக்கி இருந்தது தெரிய வந்தது. துப்பாக்கி குறித்து போலீசார் விசாரணை நடத்திய போது உத்தமபாளையத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரை மிரட்டுவதற்காக போலீஸ் கான்ஸ்டபிள் அன்பரசன் உதவியோடு அதை வாங்கியதாக சரவணன் கூறினார். இந்த துப்பாக்கி கேரளாவில் உள்ள விஜய் என்பவரிடம் வாங்கிய நிலையில் அதற்கு உடந்தையாக இருந்த அப்பகுதியைச் சேர்ந்த சாமிதாஸ், கண்ணன், செந்தில் மற்றும் கான்ஸ்டபிள் அன்பரசு உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஜெயமங்கலம் சுபமங்கலம் எனும் மைய கருத்துடன் நவராத்திரி கொலு கலை விழா கோலாகலமாக துவங்கியுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாவில் நவராத்திரி கொலு கலை விழா மிகவும் முக்கியம் வாய்ந்தது. இந்த ஆண்டு நவராத்திரி விழா செப்டம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஜெயமங்கலம் சுபமங்கலம் எனும் மைய கருத்துடன் கொலு கண்காட்சி துவங்கியது. கொலுவின் முதல் நாளில் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். மயிலை கலை மூவர்களான சுரேந்திரநாத், அமர்நாத், அபர்ணா மற்றும் சென்னை ஸ்ரீ சுமுகி ராஜசேகரன் நினைவு அறக்கட்டளை குழுவினர்களால் அம்மன் சன்னதி பிரகாரத்தில் கொலு கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது.
இதில் தத்ரூபமாக வைக்கப்பட்டிருந்த சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம், மீனாட்சியம்மன் சிறுமியாக இருக்கும்போது அவருக்கு பிடித்த ஆபரணங்கள், விளையாட்டுப் பொருட்கள், மீனாட்சி திருக்கல்யாணம், 108 கணபதி தரிசனம், பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் ஆகியன இடம்பெற்றிருந்தன. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள், ஸ்ரீ சிவ தரிசனம், பிரம்மோற்சவத்தை விளக்கும் சிலைகள் என கொலுவில் இடம்பெற்றிருந்த பொம்மைகளை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பக்தி பரவசத்துடன் கண்டு ரசித்தனர். நவராத்திரி கொலுவானது சீரோடும் சிறப்போடும் அமைக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டை விட இவ்வாண்டும் விசேஷமான முறையில் கோலு அலங்காரங்கள் செய்து முதல் நாள் இன்றைய தினம் மீனாட்சி அம்மன் ராஜராஜேஸ்வரியாக அருள்கிறார். அன்பர்கள் அனைவரும் மீனாட்சி அம்மனுடைய அனுகிரகத்தை பெற்று நவராத்திரி அம்பிகையினுடைய துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய பேரலுக்கு பாத்திரமாகும்படி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பெருவாழ் வாழ பிரார்த்திக்கின்றோம். என் பேர் சுஜாதா, மதுரையில இருக்கோம். இங்க மீனாட்சி அம்மன் கோவில் கொலு இது ரொம்ப சிறப்பானது. இன்னைக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் நடந்திருக்கு. அம்பால நல்லா தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 108 பிள்ளையார்கள் சுப மங்களம்ன்ற தலைப்புல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப மங்களகரமா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த நவராத்திரி கலை விழாவை முன்னிட்டு தெப்பக்குளம் மற்றும் கோயிலை சுற்றிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அக்டோபர் 3ஆம் தேதி வரை நடக்கவுள்ள விழாவில் அம்மன் தினமும் விதவிதமான அலங்காரங்களில் எழுந்தருளி காட்சியளிக்க உள்ளார். 9ஆம் நாள் விஜயதசமி அன்று 108 வீணை இசை வழிபாட்டுடன் நவராத்திரி விழா நிறைவடைகிறது. தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு ஒரே நாளில் அதிரடியாக 232 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,368 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,546 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 41 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 39,120 ரூபாயாக இருந்தது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ரெங்கநாதர் தாயாருக்கு சாமரம் வீசியும் நொண்டித்தும் கோவில் யானை ஆண்டாள் வழிபாடு செய்தது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் நவராத்திரி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. ரெங்கநாயகி தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கொலு மண்டபம் வந்தார். அப்போது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து கோவில் யானை ஆண்டாள் தாயாருக்கு சாமரம் வீசி இசை இசைத்து நொண்டி அடித்து வழிபாடு செய்தது. இந்த காட்சியை பக்தர்கள் ஆர்வமாக பார்த்தனர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு அரங்கநாதர் கோவிலில் 1000 மண்டபத்தில் பிரம்மாண்ட கொலு கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. 20 அரங்குகளாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கொலுவில் கிருஷ்ணலீலை, சூடி கொடுத்த ஆண்டாள், திருமாலின் 3 திருக்கோலங்கள், தாயார் திருக்கோலம், பெருமாளின் திவ்ய சொரூபங்கள் என 2000க்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் அலங்கரிக்கின்றன. அக்டோபர் 3ஆம் தேதி இந்த கொலு வரை நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.